வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது கற்போம் கற்பிப்போம். So in this video we are going to discuss about the buoyancy and flotation. சரியா, ரொம்ப சின்ன டாபிக் தான், பட் எல்லா எக்ஸாமினேஷன்லயும் you can expect minimum 2 questions. சரியா, ரெண்டு கொஸ்டின் வந்து கண்டிப்பா அந்த ஏரியால இருந்து வந்துகிட்டே இருக்கும். எந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் சரி ரெண்டு கொஸ்டினா தான் கண்டிப்பா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் buoyancy and flotation. ஸோ மெயினா எந்த ஏரியால கேட்பாங்க, அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ அதை வச்சு இருக்கும். சரியா, ஸ்டேபிளா இருக்கா அன்ஸ்டேபிளா இருக்கா, மெட்டார் சென்டர் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கணும், அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் இந்த பயான்சியை வச்சு சின்ன வந்து ப்ராப்ளம் மாதிரி கொடுப்பாங்க. சரியா, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது என்னங்கிறத வி வில் டிஸ்கஸ். ஸோ ஃபாலோட் வித் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸையும் வி வில் டிஸ்கஸ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் வித் த வீடியோ ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த வீடியோ. பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன். So starting with the Archimedes principle. So நம்மளுக்கு தெரியும், so when your body is submerged either fully or partially. So ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். சரியா, so வந்து ஒரு லிக்விட்ல வந்து it is going to submerged. அது வந்து ஃபுல்லா இருக்கலாம், அப்படின்னா பார்சியலா வந்து முங்கி இருக்கலாம். Then it is acted upon a force of buoyancy. So அது வந்து உள்ள முங்கி இருக்கும்போது ஒரு வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது பேர் தான் ஒரு buoyancy force அப்படின்னு சொல்றோம், which is equal to the weight of the liquid displaced by the body. ஸோ வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ள முங்கும் போது, ஸோ இப்போ என்ன லிக்விட் வந்து அதில் உள்ளது வந்து வெளியே வந்துடும் இல்லையா, ஸோ அதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் இவர் பயான்சி ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இதைத்தான் இவர் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இஸ் எக்ஸ்பிளைனிங். சரியா, இதை பேஸ் பண்ணி வந்து ஸ்மால் ப்ராப்ளம்ஸாக வரும். சரியா, ஸோ யூ ஹேவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ வெயிட் ஆஃப் த லிக்விட், ஸோ எவ்வளோகான வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் ஃபோர்ஸ் ஆஃப் த பயான்சி ஃபோர்ஸ். சரியா, அது வந்து வெர்டிகலாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இது இம்பார்ட்டண்டாக கேட்குறது, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி ஆல்வேஸ் ஆக்ட் த்ரூ த centroid of the liquid displayed. displaced. சரியா, சோ எந்த பாயிண்ட்ல இருந்து சோ இவர் லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் இவர் buoyancy force is going to act. அப்படினா center of gravity of the volume displaced அந்த மாதிரி வந்து क्वेश्चन ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. so you have to be remember. so next is center of buoyancy is the point through which the buoyancy force act. so எந்த பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகுதோ அதான் here we are defined as your center of buoyancy. so எந்த இடத்துல இருக்கும்னா எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ அதுதான். சரியா, so இதான் important key points on the Archimedes principle. So இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். so if you are going to place a object இந்த மாதிரி இருக்குதான் இப்போ fluid. so இங்க வந்து பார்சியலா வந்து இப்போ மெர்ஜ் ஆயிருக்கு. சரியா, so இப்போ இது மெர்ஜ் ஆகும்போது இது வந்து வால்யூம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும் இல்லையா, so அது வந்து இவர் ஈக்குவல் டு யுவர் buoyancy force. இதான் buoyancy forceங்கிறது அந்த upward directionல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். so இந்த டயகிராம் வந்து you can easily imagine. so அதே மாதிரி இந்த டயகிராம்ல இப்போ இருக்கும். சரி, அந்த buoyancy force வந்து எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், the center of volume, அதாவது centroid of the யுவர் டிஸ்பிளேஸ்டு வால்யூம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த பாயிண்ட் தான் யுவர் பயாண்ட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட். இது செல்ஃப் வெயிட், இதான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ இதான் வந்து பயாண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட். சரியா, ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஃபார் ஃப்ளோட்டிங் பாடிஸ் த வெயிட் ஆஃப் த என்டையர் பாடி மஸ்ட் பி ஈக்குவல் டு த பயாண்ட் ஃபோர்ஸ். இப்போ அதான் பார்த்துருந்தோம். இப்போ ஃப்ளோட்டிங் பாடிக்கு வந்து ஒரு வெயிட் ஆஃப் த என்டையர் பாடி விச் இஸ் ஈக்குவல் டு த பயாண்ட் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து என்ன சொல்றோம்னா வெயிட் ஆஃப் த fluid whose volume is equal to the volume of the submerged portion of the floating body. So இதை பேஸ் பண்ணி தான் here we are having an equation. so இந்த buoyant force equal to your weight of the entire body. so அது வந்து எடுத்துருக்கோம். ரைட், so இந்த ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you will get a equation. so rho into g into v. so here we are replacing your buoyant force and the weight வந்து replace பண்ணி g மட்டும் cancel பண்ணிருங்க. you are having so displaced volume divided by the your volume of the body equal to your density of the body divided by the density of the your liquid. so இதா இருக்கும். சரியா, so இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரியா, so displaced volume எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி your volume of the body which is equal to your density of the body. so அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலா இருக்கும். so which is equal to the your density of the liquid. so என்ன லிக்விட் கொடுத்திருக்காங்களோ அது. சரியா, so இத பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து வரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ எஃப்பி அப்படிங்கிறது பயான்சி ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம், டோட்டல் வால்யூம், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டென்சிட்டி ஆஃப் த பாடி. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன்ங்கிற ஒன்றும் இல்லை, இவர் டோட்டல் ஹைட் ஆஃப் த பாடி எவ்வளோ இருக்கு இன்டு யுவர் டென்சிட்டி ஆஃப் த பாடி விச் இஸ் ஈக்குவல் டு த ஸோ சப்மர்ஜ்டு போர்ஷன் மட்டும் இப்போ எவ்வளோன்னு இருக்கு. ஸோ ஸ்மால் வச்சுன்னு வச்சிருக்காங்க அந்த ஹைட்டை. ஸோ அதோட டென்சிட்டி, ஸோ இங்கே டென்சிட்டின்னு எடுக்கிறது வந்து இங்கே லிக்விட் டென்சிட்டி எடுக்கணும், அவ்வளோதான். which is we are going to equate. so இதை பேஸ் பண்ணி we are going to solve problem. so இதை பேஸ் பண்ணி சின்ன ப்ராப்ளம் வரலாம். so இங்க என்னன்னா you have to apply. சரியா, so கரெக்டா வந்து அப்ளை பண்ண தெரியணும். so அதான் மெயின். so டோட்டல் ஹைட் இது வந்து எவ்வளவு ஹைட் வந்து சப்மர்ஜ் ஆயிருக்கு, அதுதான். so இம்பார்ட்டன்ட் ஏரியா அந்த ஸ்டேபிலிட்டி கண்டிஷன். so இதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்து டைரக்ட் क्वेश्चंसாவே வரும்.
ஸோ வி ஆர் ஹேவிங் இப்போ சப்மர்ஜ்டு பாடியா இருக்கு ஃபுல்லா வந்து முங்கி இருந்துச்சுன்னா வி ஆர் ஹேவிங் சரியா. ஸோ ஒன்று இப்போ என்ன இருக்கும்னா பி. ஸோ பிங்கிறது யுவர் பயான் ஃபோர்ஸ், ஜிங்கிறது யுவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸோ டபிள்யூ. ஸோ டபிள்யூங்கிறது வெயிட் எந்த பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகுது அதுதான். ஸோ ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா யுவர் பி சுட் பி எபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பயான் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து மேலே தான் இருக்கணும், எபோவ் யுவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ நீங்க ஈஸியா ஞாபகிக்கிறதுக்கு ஒரு அல்பபெட் ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கு அப்புறம் தான் ஜி வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ பிக்கு அப்புறம் ஜி வந்துச்சுன்னா ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம் சரியா. ஸோ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஞாபகம் வந்துடும். ஸோ அன்ஸ்டேபிள்னு அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ பி வந்து அப்போ வந்து கீழே வரும், ஃபர்ஸ்ட் வந்து ஜி வரணும், அதுக்கடுத்து பி வரும் சரியா. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அல்பபெட் ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேபிளா இருக்குன்னா அல்பபெட் ஆர்டர்ல வரணும், பிக்கு அப்புறம் ஜி, அவ்வளவுதான். சப்மர்ஜ்டு பாடியா இது வந்துச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது தெரியும். நியூட்ரல் ஈக்குலிபிரியம் என்ன அர்த்தம்னா ரெண்டுமே வந்து காயின்சைடர் பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் பி அண்ட் ஜி போத் ஆர் coincides. இட் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இதை பத்தி டைரக்டா கொஸ்டின்ஸே வரும் பாத்துக்கோங்க. ஸோ ஜிங்கிறது ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பிங்கிறது ஒரு பயான் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த இது கேட்பாங்க மெட்டா சென்ட்ரிக் ஹைட். ஸோ ஜிஎம் சரியா, ஜெனரல் மேனேஜர். ஸோ ஜிங்கிறது யுவர் ஜெனரல் மேனேஜர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ஜிஎம்ங்கிறது மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா. ஸோ ஜிங்கிறது யுவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஆல்ரெடி பார்த்தா தான் ரைட். ஸோ இங்க எம்ங்கிறது யுவர் மெட்டா சென்டர். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். இது வந்து டேரக்டா கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டுங்கிறது எதை வந்து ரிலேட் பண்ணுதுன்னா ஹியர் வி ஆர் கோயிங் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த மெட்டா சென்டர். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த மெட்டா சென்டர் which is the intersection point of the line of action of the buoyant force. So buoyant force உள்ள intersection line of action இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் எடுக்க போறோம் through the body before and after rotation. So rotate ஆறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு, after. So here we are going to make the line of action எடுத்து intersection point என்ன வருதோ அதுதான் இவர் மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னு சொல்றோம். சரி, தான் அடிக்கடி கேட்பாங்க சரி. அந்த ஜி அண்ட் எம் சரியா, மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா ஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, எம்ங்கிறது மெட்டா சென்டர். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இவர் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இது வந்து ஃபார்முலா எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிஎம் ஈக்குவல் டு பிஎம் மைனஸ் பிஜி. ஸோ பிஎம்ங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியும் பயான்சி ஃபோர்ஸுக்கும் இவர் மெட்டா சென்டர் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ். இங்கே பி அண்ட் ஜினா என்ன அர்த்தம்னா இவர் பயான்சி ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா இப்போ ஜிஎம் ஜெனரல் மேனேஜர். ஸோ பிரான்ச் மேனேஜரோட குட் அண்ட் பேட் ஆக்டிவிட்டிஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் மேனேஜர் கிடைச்சிருவாரு சரியா. ஸோ பிரான்ச் மேனேஜர்ல இருந்து குட் அண்ட் பேட் அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இங்கே பிங்கிறது ஒரு பயான்சி ஃபோர்ஸ், இது மெட்டா சென்டர், பயான்சி ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சரியா. இது பிஎம் மட்டும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கு, ஐ டிவைடட் பை வி. ஸோ ஐ வந்து நம்மளுக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்ஃபேஸ் பாடி விச் இஸ் இன்டர்செக்ட் பை த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட். அந்த டாப் போர்ஷன்ல வந்து என்ன தெரியுதோ அந்த இதுக்கு வந்து ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த யுவர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ மினிமம் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்ட் வால்யூம் வந்து டிவைடட் பை போட்டீங்கன்னா கிடைக்கும் யுவர் பிஎம். ஸோ பிஎம் வந்து ஃபார்முலா இதுதான் சரியா. அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஎம் ஐ மினிமம் டிவைடட் பை வி டிஸ்பிளேஸ்டு வால்யூம். எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் அந்த ரேஷியோ எடுத்து தான் ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த பிஎம். ஸோ இது பாசிட்டிவ் சைன். அப்படி என்ன அர்த்தம்னா இது வந்து மெட்டா சென்டர் இஸ் லைஸ் எபோவ் த ஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள் பாசிட்டிவ் எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து ஃப்ளோட்டிங் பாடி. ஸோ ஃப்ளோட்டிங் பாடிக்கு வந்து எப்படி இருக்கும்னா எம் வந்து இப்போ மேலே இருக்கணும் ஜி. ஸோ ஆல்ரெடி வந்து சப்மர்ஜ்டு பாடில பார்த்துருக்கோம் பிக்கு அப்புறம் ஜி வரணும்னு சொல்லியிருந்தோம் ஸ்டேபிள் சரியா. ஸோ இங்கே வந்து எம்ஜி வரணும் அவ்வளோதான். பிக்கு பதிலாக வந்து ஹியர் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் த எம். இது ரெண்டுமே ஸ்டேபிள் கண்டிஷன் சரியா. ஸ்டேபிளுக்கு வந்து பிஜி இங்கே எம்ஜி. ஸோ இது வந்து சப்மர்ஜ்டு பாடி, இது வந்து ஃப்ளோட்டிங் பாடி. ஃப்ளோட்டிங்னா என்ன அர்த்தம்னா பார்சியலாக முங்கி இருக்கும் சரியா, பார்சியலாக வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் அதுதான். இது ஞாபகம் வச்சாலே போதும். அன்ஸ்டேபிள் அப்படி அது ஆப்போசிட்டா மாற்றி போட்டுற வேண்டியதான். ஸோ நியூட்ரலுக்கு வந்து ரெண்டுமே coincider பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்னா ஸ்டேபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மெட்டா சென்டர் வந்து மேல இருக்கணும், லைஸ் எபோவ் த ஜி. ஸோ நெகட்டிவ் சைன் விச் இஸ் யூஸ்டு த மெட்டா சென்டர் எம் லைஸ் பிலோ த ஜி சரியா. ஸோ நெகட்டிவ்னா அன்ஸ்டேபிள் அதான் சொல்லியிருக்கோம் சரியா, அன்ஸ்டேபிள் அதான் இங்க மென்ஷன் பண்றாங்க அவ்வளவுதான் சரியா. ஸோ அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேபிலிட்டி கண்டிஷன் பார்ஷியலி சப்மர்ஜ் ஆர் ஃப்ளோட்டிங் பாடிஸ். ஸோ ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட் எம் should be above g, அதான் எம்ஜின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜிஎம் இஸ் த பாசிட்டிவ் அதான் சொல்லியிருக்கோம். ஸோ லார்ஜர் த ஜிஎம் இஸ் த மோர் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜிஎம் வந்து பாசிட்டிவா இருக்க ஸோ நம்ம ஸ்டேபிலிட்டி இஸ் இன்க்ரீஸ். ஸோ அன்ஸ்டேபிள்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரணும், எம் வந்து இப்போ கீழே வரணும், ஜி வந்து மேலே வரும். ஸோ நியூட்ரல் பொசிஷனா ரெண்டுமே coincider பாயிண்ட் ரைட். ஸோ இதான் வந்து ஸோ தே ஹவ் மென்ஷன் சரியா. ஸோ இப்போ வந்து ரொட்டேஷனலுக்கு வந்து இப்போ இருந்துச்சுன்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் சரியா. ஸோ இந்த ரொட்டேஷனல் அண்ட் ஓவர் டர்னிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் எ லுக் சரியா. அது பேஸ்மெண்ட் டேட்டா கொஸ்டின் வரல பார்த்துக்கோங்க.
ஸோ அதான் இங்கே வந்து ஸோ வந்து டேரெக்டாக வந்து தேகோ கன்சால்டேட்டட் சரியா ஃப்ளோட்டிங் சப்மர்ஜுக்கு என்ன வரும்னா ஸோ ஃப்ளோட்டிங் பாடி ஸோ ஃப்ளோட்டிங் பாடிக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னா மெட்டா சென்டர் ஃப்ளோட்டிங்னாலே மெட்டா சென்டர் வரணும் எபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சப்மர்ஜ்டு பாடினா பயான்சி ஃபோர்ஸ் பிஜி அவ்வளோதான் சரியா ஸ்டேபிளுக்கு ஒன்று ஞாபகம் வச்சிருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று ஞாபகம் வந்துடும் ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெட்டா சென்டர் அண்ட் த பிஎம் ஃபார்முலா பார்த்துருந்தோம் ஐஎம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் எவ்வளோதான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஜிஎம்னா ஜென்ரல் மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா ஜிஎம் அதுக்கு ஃபார்முலா தான் பிஎம் மைனஸ் யுவர் பிஜி சரியா சேம் மொத்தமே ஒரு ரெண்டு ஃபார்முலா தான் சரியா ஸோ சிம்பிள் கண்டிஷன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும் சரியா இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள் இதைத்தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க சரியா அப்படி இல்லைன்னா அந்த வால்யூம் ஃபார்முலா பார்த்துருந்தாலே அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தமே ரெண்டு கான்செப்ட் தான் இது தெரிஞ்சாலே போதும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சரியா இது தவிர வேற என்ன தெரியும்னா அந்த ரோலிங் அண்ட் பிச்சிங் இதை கேட்கலாம் சரியா So rolling on the angular displacement of your boat or ship about its longitudinal axis. So longitudinal axis na theriyum. So namakku and center of gravity adula vandu pass aara axis da longitudinal axis along the length irukliya adha and axis poruthu here we are having angular displacement irundhuchina adha rolling appdin solrom. So adukku perpendicular axis la edukum adha transverse axis adu vandu pitching appdin solvom seriya. So ipo inga metacentric height eppadi irukumna your rolling condition will be the less than the metacentric height of the pitching condition. So இது எப்படி வைக்கிறதுனா இவர் இது alphabetic orderல போயிரலாம். So P Q R அதான் வரும் நம்ம alphabetic order. So P தான் வந்து இப்ப அதிகமா இருக்கணும். So எனக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லி இருக்கு இல்லையா? So P அதிகமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் pitching வந்து அதிகமா இருக்கு rolling வந்து கம்மியா இருக்கு. So rolling condition will be less than the height of the pitching. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். So pitching is greater than the rolling. அதுதான். இது தவிர வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஃப்ளோட்டிங் பாடி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு தென் இட்ஸ் த டைம் பீரியட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆசிலேஷன் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா t ஈக்குவல் டு 2π இன்டு kg ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்மால் g இது வந்து gm சரியா ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் தான் ரைட் ஸோ இங்க kg ஸோ kgங்கிறது லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸோ நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தெரியுங்களே அதே தான் சேம் kg ஸோ இது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் gmங்கிறது ஸோ யூ கேன் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா ஆல்சோ சரியா. So increasing the metacentric height gives the greater stability. So metacentric height ங்கிறது so gm இத வந்து increase பண்ணோம்னா here we are having stability வந்து increase ஆகும் but reduces the time period of the roll. So இது வந்து டைம் வந்து இங்க reduce ஆயிரும் இங்க அதிகமாயிடுச்சுனா இங்க reduce ஆகல அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. So the ship will be less comfortable ஆ இருக்கும் சரியா. So அப்ப வந்து metacentric height வந்து இப்ப நம்ம ஸ்டேபிளா வந்து இருந்தாலும் but we are having the time வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ அது வந்து வில் பி லெஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த பேசஞ்சர்ஸ் அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதை வர வேற என்ன கீ பாயிண்ட் இருக்குன்னா இந்த கோன் ஸோ ஃபார் த கோனுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ எந்த மாதிரி எடுப்போம்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் 3/4 ஸோ ஃப்ரம் த யுவர் கார்னர் பாயிண்ட் ஸோ இங்க இருந்து வந்து இப்போ டோட்டல் ஹைட் எடுத்திருந்தீங்கன்னா இங்க இருந்து வந்து 3/4 இருக்கும் ஸோ இங்க இருந்து எடுத்தீங்கன்னா இப்போ ரிமைனிங் 1/4 வச்சு வரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோ. ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு த பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன். நெக்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் த ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஹவு வி ஆர் கோயிங் டு அப்ரோச் அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஆர்பி 2017 கேட்ட கொஸ்டின் தான் a piece of ore weighing 1.5 நியூட்டன் in air and 1.1 நியூட்டன் in water. ஸோ இது வந்து டோட்டல் இப்போ வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த வால்யூம். ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலே வந்து பார்த்துருப்போம் சரியா. ஸோ வெயிட் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் ஸோ ஹியர் பிளஸ் வெயிட் ஆஃப் த யுவர் டிஸ்பிளேஸ்டு வாட்டர். ஸோ இதைத்தான் யுவர் டிஸ்பிளேஸ்டு வாட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் யுவர் பயான்சி ஃபோர்ஸ் இதுதான் பயான்சி ஃபோர்ஸ் தான் சரியா. ஸோ இதை வந்து ஆல்ரெடி ஃபார்முலா எழுதியிருப்போம் ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் சரியா. ஸோ ஹியர் இப்போ எனக்கு இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு ரீரைட் த ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு ஏர் மைனஸ் வாட்டர் அது போட்டிங்கனாலே யூ வில் கெட். ஸோ ஏன்னா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 நியூட்டன் இன் ஏர் இன் வாட்டர் ரெண்டுமே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு ஏர் வந்து தெரியும் 1.5 மைனஸ் வாட்டர் வேல்யூ தெரியும் 1.1 விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் டிஸ்பிளேஸ்டு வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்டு வாட்டர் வந்து தெரியும் நம்மளுக்கு டென்சிட்டி இன்ட்டு ஜி இன்ட்டு வி சரியா. இதைத்தான் எழுதுவோம். இது எப்படி எழுதியிருக்கோம்னா எம் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் மாஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் சரியா இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து டபிள்யூ ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன செய்வோம் ஹியர் வி ஆர் கோயிங் டு ஆட் த யுவர் கிராவிட்டி ஜி வந்து இன்க்ளூட் பண்ணும் அதுதான் இங்கே சேம் ஹியர் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ். ஸோ இது டிஸ்பிளேஸ்டு வாட்டர் ஸோ டிஸ்பிளேஸ்டு வால்யூம் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது இப்போ தான் கேட்டிருக்காங்க வால்யூம் வந்து எவ்வளோ அதான் கேட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ். ஸோ 0.4 இங்கே ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸோ இது எல்லாமே வாட்டர் தான் ஸோ 10⁻³ சரியா. நான் ஜி வேல்யூம் அப்ராக்சிமேட்டாக இப்போ 10 வச்சுக்கிறேன்
so here we are having displaced volume. So இப்போ என்ன ஆயிரும், இப்போ வால்யூம் வந்து you can calculate, so 0.4 into, so 10 power 4 ஆயிரும். இந்த சைடு வந்து டிவைடட் பை 10 power 4, ஸோ மேலே வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா 10 power minus 4. ஸோ இது வந்து மீட்டர் கியூப்ல இருக்கு இப்போ எனக்கு, சரியா? ஸோ 0.4 into 10 power minus 4 மீட்டர் கியூப்ல இருக்கு. ஸோ இதை இப்போ நான் சென்டிமீட்டருக்கு மாத்தோம்னா here we are going to add, ஸோ மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் போகணும், ஸோ 10 ஸ்கொயர் போடுவோம், சரியா? ஸோ 10 ஸ்கொயர் again ஒரு கியூப் இருக்கு, ஸோ 10 power 6 ஆயிரும். ஸோ 10 power 6 10 power minus 4 10 power 2 மாறிடும், அவ்வளோதான். ஸோ 10 power 2 போட்டிங்கன்னா you will get some 40. ஸோ 40 சென்டிமீட்டர் கியூப்ல வருது ஆன்சர், சரியா? ஸோ இதான் யுவர் வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் வாட்டர், சரியா? ஸோ 40 சென்டிமீட்டர் கியூப், ஸோ 40.8 இருக்கு இல்லையா, சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் பி. ஸோ டிஆர்பி 2017 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தது தான், சரியா? So next question, so an odd shaped container weight 2 Newton when empty. If it is full of water, it weighs 4907 Newton. So container volume, so container volume வந்து இப்போ கேட்டிருக்காங்க, சரியா? So total இப்போ weight of the container, so weight of the container first எடுத்துக்கிறோம், சரியா? கண்டெய்னர் மட்டும் எடுக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ கொடுத்துருங்க, 2 Newton, சரியா? ஸோ if it is full of water it weighs, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கண்டெய்னர் இருக்கு, அதில் வாட்டர் ரெண்டுமே சேர்ந்தது, சரியா? ஸோ இப்போ weight of the water plus weight of the container அதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டெய்னர்ல தான் we are going to carry the water. ஸோ ரெண்டும் சேர்ந்த weight வந்து they have mentioned 4907 Newton, சரியா? ஸோ இப்போ weight of the water இப்போ டைரக்டா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 4907ல இருந்து here இந்த வாட்டர் கண்டெய்னர் அந்த சைடு போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா you will get 4905 Newton. ஸோ இதான் வந்து your weight of the water. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, here we are going to calculate the volume. ஸோ இது வந்து வெயிட்டுக்கு வந்து ஃபார்முலா பார்த்துருந்தோம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி, அதை போட்டிங்கன்னா we will weigh the weight. ஸோ 4905 நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹியர் இப்போ வால்யூம் மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ வால்யூம் வேணும்னா here we are having 4905 divided by, ஸோ டென்சிட்டி 10 power 3 போட்டுக்கிறேன், இங்கே 0. ஸோ 4905 into 10 power minus 4. So 10 power minus 4, here we are having இப்போ 0.4905 மீட்டர் கியூப்ல வருது. ஸோ வால்யூம் வந்து இப்போ மீட்டர் கியூப்ல வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், 0.4905. ஸோ இதை வந்து மறுபடியும் நம்ம ஆன்சர் எல்லாமே இப்போ லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டர்ல பண்றதுக்கு here we are going to multiply with the 1000. ஸோ 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get, ஸோ approximately 490.5 liters. ஸோ 490.5, ஸோ அப்ராக்சிமேட்டா 500 இருக்கு, அது ஆப்ஷன். இங்க நம்ம ஜி வேல்யூ எல்லாமே 10 ரவுண்ட் பண்ணதுனால we are not getting accurate answer, சரியா? நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா you will get 500. நமக்கு தேவையில்லை, சரியா? கண்டிப்பா வந்து ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the body floats. ஸோ 2012ல கேட்டது டிஆர்பி. ஸோ the body floats in stable equilibrium கேட்டிருக்காங்க. ஸோ stable equilibrium body floatsனா your either பிஜியா இருக்கணும் or otherwise your எம்ஜி, அதுதான் படிச்சிருக்கோம். ஸோ மெட்டா சென்டர் இஸ் above the center of gravity, டைரக்ட் கொஸ்டின் தான். So next, the resultant upward pressure of the fluid on an immersed body. So அதான் அந்த டயக்ராம்ல காட்டியிருந்தேன் இல்லையா, your buoyancy force. The buoyancy force தான் இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இப்போ வந்து உள்ள போய் முங்குதுன்னா here we are having, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ வந்து இந்த மாதிரி முங்குது, இப்போ fluid வந்து இங்கே வரைக்கும் இருக்கு நம்மளுக்குன்னா here we are having buoyancy force சொன்னோம் இல்லையா, அதுதான் your buoyancy force தான். ஸோ resultant upward pressure of the fluid of an immersed body, உள்ள முங்குனதுல வந்து here we are having, இந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சரியா? இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அவங்க மறக்காது, ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். buoyancy force which is acting toward the upward direction, அதுதான். ஸோ buoyancy force is the answer, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ the buoyant force acting on a floating body passes through the, ஸோ எந்த இடத்துல வந்து here we are going to pass, இதை நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தோம், which is passes through a centroid of the displaced volume. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அந்த கீ பாயிண்ட்லேயே இருக்கும் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து here we have mentioned the டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். your centroid of the displaced volume எந்த இடத்துல இருக்கோ அதுதான், வெளியே போறதுல இருந்து here we are having a centroid, அந்த பாயிண்ட்ல தான் our buoyancy force is acting. So next, so object weighs 50 Newton in water and 80 Newton in oil. So ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. So those specific gravities 0.8 கொடுத்திருக்கு, சரியா? வாட்டருக்கு தெரியும் 1, சரியா? அதனால கொடுக்கல. Its volume in the liters. So here also the same, அதே ப்ரொசீஜர் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ இப்போ வாட்டர் வேணும்னா
ஸோ எனக்கு ஏர்னா என்ன பார்த்துருந்தோம், வாட்டர் பிளஸ் டிஸ்பிளேஸ்ட் வால்யூம். ஸோ இப்போ வாட்டர் இந்த சைடுனா மைனஸ் டிஸ்பிளேஸ்ட் எடுத்தீங்கன்னா கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ த சேம் ஹியர் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து வாட்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் எடுக்கிறேன். ஸோ 50 நியூட்டன் இந்த வாட்டர். ஸோ இங்கே தெரியாது, இந்த வெயிட் தான் வந்து யுவர் ஆப்ஜெக்ட் வெயிட். ஸோ ஆப்ஜெக்ட் வெயிட்னு சொல்லலாம், ஆர் ஏர் வெயிட் ஆஃப் த ஏர், ரெண்டுமே ஒன்று தான், சரியா. ஸோ மைனஸ் யுவர் டிஸ்பிளேஸ்ட் வால்யூம்னா ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு வி போட போகிறோம். ஸோ டென்சிட்டி வந்து இங்கே வாட்டர் தான். ஸோ ஜி இன்ட்டு ஸோ யுவர் வால்யூம், ரைட். ஸோ 50 W மைனஸ், ஸோ இங்கே டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் தெரியும் 1000, சரியா. ஸோ 1000 இன்ட்டு 10 தான். ஸோ 10,000 வின்னு மாறிடும். ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங், ஸோ W பதிலாக வி கேன் ரீரைட். ஸோ W வந்து அப்போ எப்படி எழுதிக்கலாம், 50 ப்ளஸ் 10,000 டைம்ஸ் வி, சரி. நான் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்திருக்கோம் ஜி வேல்யூ. ஸோ செகண்ட் கேஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிலில் இருக்கு. ஸோ ஆயிலில் இருக்கும்போது இன் ஆயில், ஸோ வெயிட் இன் த ஆயில் வந்து 18 நியூட்டன் கொடுத்தாச்சு, சரியா. ஸோ இது W தெரியாது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஆயில், ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஆயில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா இவ்வளோ கட்டு த டென்சிட்டி ஆஃப் த ஆயில் இன்ட்டு ஜி. ஸோ ஜி வேல்யூ நான் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு வி, அவ்வளோதான். ஸோ இதுல இருந்து ஹியர் ஆல்சோ வி கேன் ரீரைட். ஸோ W வேணும்னா ஐ கேன் ரீரைட் 80 பிளஸ் 8000 வி, அவ்வளோதான், சரியா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி இப்போ வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல், ஸோ ரைட் சைடு ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர், அவ்வளோதான். ஸோ வால்யூம் வந்து கிடைக்க போகுது 10,000 வி. ஸோ 80 பிளஸ் 8000 வி. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2000 வி. ஸோ இங்கே வந்து இப்போ 8/5. ஸோ 8/5. ஸோ யூ வில் ஹேவ், சாரி 80 minus, sorry not 8/5, 80 minus 50. So you will get 30, சரியா. So 30 வரும். So இப்போ v வேணும்னா you can make the simplification. So 0 cancel. So 3 divided by or 30 divided by 2000 வச்சுக்கோங்க, சரியா. ஸோ இது வந்து இப்போ மீட்டர் கியூப்ல இருக்கு. ஸோ வால்யூமா கன்வெர்ட் பண்றது சொல்லியிருக்கோம், இன்ட்டு 1000 தான் போட போறோம். ஸோ 2000 into 1000. So 3 zeros you will get cancel. So you will get the volume as 15 liters. So லிட்டர்ல கேட்டிருந்தாங்கன்னா you can calculate 15 liters is the answer. 15 liters. So 15.3, சரியா. ஸோ இங்கே 9.81 எடுக்கல இல்லையா, 10ன்னு எடுத்திருக்கும், சரியா. ஸோ இப்போ வந்து வால்யூம். ஸோ இப்போ வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் வாட்டர் கேட்டிருந்தாங்கன்னா எகெயின் யூ கேன் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ இதுல இருந்து கண்டுபிடிச்சிங்கனாலும் தெரியும், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்போஸ் வெயிட் ஆஃப் த இப்போ ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ வால்யூம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட். ஸோ 8000 into volume. So 30 divided by 2000. So இங்க மீட்டருக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணும், ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 120 200 நியூட்டன் வரும். ஸோ W வந்து 200 நியூட்டன், அதான் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யூ ஹவ் டு மேக் ப்ராக்டிஸ், ஏன்னா அதுதான் கேட்கலாம், சரியா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் we will discuss in the next video. Thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.